சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவுமே இல்லாம கேட்ட உடனே கொடுக்கிற ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான். ஏன்? சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்று பிரம்மா போய் சிவன் கிட்ட கேட்கிறாராம். குருநாதா, உன்னை நாங்க எப்படி வழிபடுறது? நான் சொல்றேன், நீ எழுதுறான்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி எழுதியதுதான் சிவ ஆகமம் சொல்லி நம்ம நூல்ல சொல்லுது, சிவ ஆகமம். அப்போ இதை நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல நால்வர் எழுதினாங்க, சுந்தரர் எழுதினாரு, 1000 பேர் 1000 விஷயம் சொல்லிட்டோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேச முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ரைட்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ரைட், எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ரைட்னும் போது அதை தான் நான் பேச முடியும். பிரம்மா சிவனிடம் கேட்டு சிவன் சொல்கிறார், என்னை இப்படி வழிபட வேண்டும் என்று ஒரு ரூலை கொடுக்குறேன், அது பேர் சிவ ஆகமம் பேர். ஆனா அந்த சிவாகமம் முருகனுக்கு அல்ல. முருகனுக்கு மணி மந்திர ஔஷதம் தான். முருகனுக்கு மணி மந்திர ஔஷதம் மட்டும்தான் முருகன். ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கணும். இப்போ முதல்ல நான் சொன்ன ஒரு வண்டியை சைடு வாங்கக்கூடாது, வரானா விட்டுறணும். பாவக்காய், நெல்லிக்காய், கஞ்சி, இஞ்சி, தயிர் நைட்டில் சாப்பிட்றது நிப்பாட்டிடணும். துணியை வாரம் வாரம் சேர்த்து வச்சு துவைக்காதீங்க. நான்வெஜ்ஜி இப்போ உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ செய்யுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். இப்போ இதெல்லாம் தாண்டி சார் இதெல்லாம் ஓகே சார், எதனா ஒரு கோயில் சொல்லுங்களான்னு சில பேர் விடுவாங்க, அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நியம நிஷ்டையிலே இல்லாத ஒரு கடவுள் முருகப்பெருமான். மணி மந்திர ஔஷதம்னா, மணி மந்திர ஔஷதம் அப்படின்னா, மணி என்றால் நேரம், மந்திரம்னு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஓ அகத்தீசாய நம, தத்புருஷாய நம, இப்படி இருக்கு. ஔஷதம்னா மருந்து. சரியான நேரத்தில் சரியான மூலிகையை இறைவன் ஞாமத்தை சொல்லி பறித்து கையில் வைத்திருந்தால் அந்த இறைவனே வசப்பட்டு கையில் இருப்பார். இதுதான் மணிமந்திர ஔஷதத்துடைய சூட்சமமான ரகசியம். சில மூலிகையில் சில பூக்கள் சில பொருட்களுக்கு இறைவன் வசப்படுவார் என்பது உண்மை. இறைவனை அதில் அடங்கிடுவார். அப்போ எப்பொழுதெல்லாம் உங்க வீட்டில் மறிக்கொழுந்து தவணும் இல்லை மனோரஞ்சிதம், ஏன்னா ஏன் இந்த 3 சொல்றேன்னு யாருன்னா ஒருத்தவங்களாச்சும் சொல்லுங்களேன் கமெண்ட்ல. இந்த 3 மட்டும் ஏன் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இது 3மே முழுக்க பச்சை நிறம் சார்ந்தது. இதற்கு அதிகப்படியான இறைவனை இழுத்து அந்த இடத்திலே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உண்டு.